நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த தள்ளு முள்ளுவில் காயமடைந்த பாஜக எம்பிகளிடம் பிரதமர் மோடி நலம் விசாரித்தார். நாடாளுமன்ற வளாக நுழைவு வாயில் முன்பு இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தள்ளு முள்ளுவில் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்பூத் காயமடைந்தனர். இருவரும் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, சிவராஜ் சிங் சௌஹான், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். எம்பிக்கள் இருவரும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். பாஜக எம்பிக்கள் மீது மக்களவை சபாநாயகரிடம் காங்கிரஸ் எம்பிக்கள் புகார் அளித்துள்ளனர். நாடாளுமன்ற நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் பாஜக எம்பிக்கள் தன்னை தடுத்து நிறுத்த முயன்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக எம்பிக்கள் மீது காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளனர். நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் யாரும் வழிமறிக்க கூடாது என 4 நாட்களுக்கு முன்பு மக்களவை சபாநாயகர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்று ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களை பாஜக எம்பிக்கள் வழிமறித்து தடுத்தது அவை தலைவரின் அறிவுறுத்தலை மீறிய செயல் என மக்களவை சபாநாயகரிடம் காங்கிரஸ் எம்பிக்கள் புகார் அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.